தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் போதைப் பழக்கங்களால் புத்தகங்களை சுமக்க வேண்டிய வயதில் மாணவிகள் குழந்தைகளை சுமக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள் மருத்துவமனையிலே, இது அரசு தகவல், மருத்துவமனையில் போய் 415 குழந்தைகள் இல்லீகலாக பிறந்திருக்கிறது. காரணம் இதே போதைப் பொருட்கள். டீனேஜ் அபார்ஷன்கள் நிறைய நடைபெறுகிறது. வேலூர் மாவட்டத்தில் மட்டும் பாலியல் பலாத்காரத்தில் புத்தகத்தை சுமக்க வேண்டிய குழந்தைகள் வயிற்றிலே குழந்தைகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர வேற எந்த ஆட்சியிலும் நிச்சயமாக இருக்க முடியாது என்பதை நான் இந்த வேலூரில் பகிரங்கமாக சொல்லிக் கொள்கிறேன். பொங்கலுக்கு 5000 ரூபாய் தருவார்கள். போன தடவை 5000 ரூபாய் ஏன் பொங்கலுக்கு தரவில்லை? கஜானா இல்லை, எல்லாமே காலி. இன்றைக்கு 8 லட்சம் கோடி ரூபாய் கடன் வைத்திருக்கிறார்கள். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது அவ்வளவு கடன் கிடையாது.